வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே. நான் தான் உங்கள் ரோஹித் ஃப்ரம் ரோஹித் ஃபேன்ஸ். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா, திருச்சி தீரநகர் ஒப்பிலா பெருமாள் கோவில்ல இருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஏங்க எல்லா சக்கரத்தாழ்வார் பின்னாடியும் யோக நரசிம்மர் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கதையை பத்தி இந்த கோவில் பட்டாச்சாரியார் சொல்ல போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீரநகர் முப்பில்லா பெருமாள் கோவில் பட்டாச்சாரியார் சந்தான கோபாலாச்சாரியார் அவர்கள் உரையாற்றுகிறார். தற்சமயம் சக்கரத்தாழ்வார் பற்றியும் திரு யோக நரசிம்மர் பற்றியும் உரை சொல்லுகிறார். அதை எல்லோரும் கேட்டு சந்தோஷமடையுங்கள். சக்கரத்தாழ்வாருடைய அவதாரம் எப்படி என்றால், மகாவிஷ்ணு அவர்கள் தன்னுடைய சக்கரத்தால் சிசுபாலனை அழித்தார். சிசுபாலனை அழித்த அவர் மீண்டும் ஜுவாலையாக மாறி சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருந்து அவருடைய உக்கிரத்தை குறைப்பதற்காக யோக நரசிம்மர் தோன்றினார். யோக நரசிம்மர் அவர்கள் எங்கு இருந்தாலும் சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு அருகிலேயே நரசிம்மர் பின்பக்கம் இருப்பார். எந்த இடத்துலையும் சக்கரத்தாழ்வாரை பார்க்க நரசிம்மர் இருப்பார். அவர் நிஷ்டையில் இருப்பார். மார்கழி மாதம் 30 நாளும் அவர் கண் திறந்து பார்ப்பார். அந்த கண் திறந்து பார்க்கும் நேரத்தில் நாம் சக்கரத்தாழ்வாரை சுற்றி வந்தால் நாம் கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். இது தாத்பரியமான உண்மை. இந்த உண்மையை அறிந்தவர்கள் எல்லோரும் சக்கரத்தாழ்வாரை சுற்றி வலம் வருவார்கள். இதை ஸ்ரீரங்கத்தில் கண்கூடாக காற்றழிகை செங்கர் கோவிலில் சென்று நாம் பார்க்கலாம். இது மார்கழி மாதம் 30 நாளும் காலையிலே நாம் குளித்துவிட்டு விரதமிருந்து அவரை சுற்றி வணங்கினால் நமக்கு நல்லது நடக்கும். ஆகையினால் எல்லோரும் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை சுற்றி வாருங்கள். சக்கரத்தாழ்வார் இருந்தாலே அங்கு நரசிம்மர் இருப்பார் என்பது பொருள். ஆகையினால் அவரை சுற்றி வலம் வந்தால் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். இது தாற்பயமான உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சக்கரத்தாழ்வாரை வேண்ட வேண்ட நம்மளோட பாவங்கள் குறையும். அந்த சிவனுக்கே பாவ விமோசனம் கொடுத்தவர் தான் அந்த சக்கரத்தாழ்வார். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.